கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்கிறேன். முதல் பதிவை முடித்துவிட்டு இன்று இரண்டாவது பதிவை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இதை நேற்று இரவு பதிவு செய்ய ஆரம்பித்தேன். தற்போது பதிவு செய்ய ஆரம்பிக்கும் பொழுது மணி 11:15, இப்பொழுது மணி 11:44 இரவு. இப்பொழுது நான் இப்போ இந்த பதிவை போட்ட நேரத்தை பார்த்துறாங்க. இந்த பதிவை ரெடி பண்ணும் பொழுது நேற்று இரவு இதை ரெடி பண்ணேன். ஏன்னா கிட்டத்தட்ட 5 பதிவு ரெடி பண்ண போகிறேன். 1 2 5 பதிவு இன்றைக்கி ரெடி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். சுமார் 1.25 மணி நேரம் பேசியே ஆக வேண்டும். ஒரு பதிவு 20 நிமிஷம்னா 5 பதிவுக்கு எவ்வளோ நேரம்னு பார்த்துருங்க. 1 மணி நேரமும் 40 நிமிடங்களும் வரும். வெற்றி உறுதி, நிச்சயமாக பேசி முடிப்போம். முதல் கட்டமாக ஒரு ஆடியோ. கன்னி தெய்வத்துக்கான பதியை இது சுந்தரவில் சாஸ்தங்கரையில் உள்ள கன்னி தெய்வத்துக்கான பதியா. இதில் உள்ள லாப நஷ்டம் நீங்கள் சொல்லலான்னு சொன்னீங்க. நான் இதுவரையும் சொல்லல. இது போதுமானு பார்த்தோன்னு சொல்லுங்க ஐயா. கன்னி தெய்வமே துணை. இதில் உள்ள லாப நஷ்டங்களை எல்லாம் சொல்வேன் என்று கூறியிருக்கிறேன். ஆனால் இதுவரை சொல்லவில்லை. பாருங்கள் ஐயான்னு சொல்லியிருக்கீங்க. இதோ பார்த்துட்டு பதில் சொல்கிறேம்மா. நீங்கள் ஃபோட்டோ அனுப்பியிருக்கீங்க, பார்க்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அனைவரிடமும் பேசுவதற்காகவும், அனைவருக்கும் கன்னி தெய்வத்தை பற்றி எடுத்துரைப்பதற்காகவும், அனைவருக்கும் கன்னி தெய்வத்தை வழிபாடு முறைகளை சொல்லித் தருவதற்காகத்தான் இங்கே நான் உங்களிடத்திலே உரையாடி கொண்டிருக்கிறேனே தவிர இங்கே வேறு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. ஆகவே ஓரிரு நாட்கள் பின்தங்கலாம். ஆனால் பின்தங்கினாலும் நிச்சயமாக உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் விடை வரும். எந்த நம்பிக்கையை நீங்கள் விடாமல் பிடித்திருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு கேள்விகளுக்கு மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கைக்கும் விடை கிடைக்கும் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு இதோ உங்களின் கன்னிப்பதியை பார்க்கிறேன். அற்புதமாக இருக்கிறது. இன்னும் தீபமேற்றவில்லை. நீங்கள் புது குத்துவிளக்கு வாங்கி வைத்திருக்கிறீர்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த இடத்திலே கன்னி தெய்வத்தை அழகாக வழிபடலாம். நீங்கள் நினைக்கலாம், வீட்டிற்கு வெள்ளை அடிக்கவில்லையே, அது தவறோ என்று. தவறே கிடையாது. அற்புதமாக இருக்கிறது இந்த பதி. சிறப்பாக வைத்து வழிபடுங்கள். நிச்சயமாக அந்த கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவுக்கு செல்வோம். அடுத்த ஆடியோவே காங்கலை, அதனால் நேரடியாக இருக்கு. தொடர்ச்சியாக அடுத்த ஒரு ஆடியோவை கேட்டு அதற்கான பதிலளிப்போம். கண்ணியமாக இருக்காங்க எங்கள் வீட்டில். எங்கள் தாத்தாவுடைய தங்கச்சிங்கயா, அவங்கள வழிபடலை. இப்போ நான் கன்னியாக்கா மட்டும் தான் வழிபடுறேன். இல்லை இந்த ஆடி மாதத்தில் அவங்களுக்கு தனியாக விளக்கு வாங்கி வச்சு வழிபடணுமா? நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கய்யா. நான் உங்களோட ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பார்த்துட்டு சொல்லணுமா? பாசக்கார பிள்ளை, மதுரக்கார பிள்ளை. ஐயா, கன்னி தெய்வம் இருந்தால் கும்பிட்டே ஆகணும்னு சொல்லக்கூடிய எங்கிட்ட தாத்தா வம்சத்தில் ஒரு கன்னி இருக்குது, இன்னொரு விளக்கு வாங்கி வச்சு கும்பிடணுமான்னு கேட்டால் நான் வேண்டான்னா சொல்லுவேன். லட்டு திங்க ஆசையான்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் உண்டு. அதே போல் கன்னி தெய்வத்தை வணங்க ஆசையா என்று கேட்டால் வணங்குவதற்கு மட்டுமல்ல, என் வாழ்க்கையை அர்ப்பணிப்பதற்கே நான் இருக்கிறேன் என்று கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக கன்னி தெய்வத்தை வழிபட வேண்டுமா என்று கேட்பது மிகப்பெரிய பாவச்செயல். கேட்காதே. அதையும் சேர்த்து வைத்து வணங்கு. கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஒரு கன்னி இருந்தாலே நிம்மதியாக வாழலாம். 2 கன்னி இருந்தால் எவ்வளவு நிம்மதி கிடைக்கும். நீ ஆக கழுசடையான கெட்ட நேரத்தில் பிறந்திருந்தாலும், ஆக கழுசடையான கெட்ட நேரத்தில் வளர்ந்திருந்தாலும், கல்வி அறிவு இல்லை என்றாலும், சுய புத்தி குறைவாக இருந்தாலும், கன்னி தெய்வம் உன்னோடு இருந்தால் கல்வி பயின்றவர்கள் கூட உன்னை பார்த்து ஆகா இவனிடத்தில் ஏதோ விஷயம் இருக்கிறது என்று பார்ப்பார்கள். அதே போன்று உனக்கு படிப்பறிவே இல்லை என்றாலும் பார்ப்பவர்கள் கண்ணுக்கு உன்னை படித்தவன் போன்று காட்டுவார்கள். நீ வேலைக்கே செல்லாதவன், உனக்கு எந்தவித அரசாங்க உத்தியோகமும் இல்லை என்றாலும் கூட
நீ ஒரு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை விஷயமாக நீ ஒரு ஆஃபீஸுக்கு சென்றால் அங்கே உனக்கு முதல் உரிமை கிடைக்கும். அனைத்தையும் கன்னி தெய்வங்கள் தருவார்கள். ஆக அப்பேற்பட்ட கன்னி தெய்வங்களை வழிபடவா என்று என்னிடத்திலேயே கேட்கலாமா? வழிபட வேண்டும், வழிபட வேண்டும், வழிபட வேண்டும். வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பெற்று நீ வாழ வேண்டும். நீ மட்டுமல்ல, உன் தாய், தந்தை, உன் குழந்தை, உன் குடும்பம், உன் மனைவி, உற்றார், உறவினர், நல்லவர், கெட்டவர் எவராக இருக்கட்டும், உன் கன்னியை நம்பி வரக்கூடிய அனைவருமே வாழ வேண்டும் என்று கூறுபவன் நான். மகிழ்ச்சி. மீண்டும் தொடர்ச்சியாக உன்னுடைய ஆடியோவை கேட்கிறேன். ஓய்வு எனக்கு முக்கியம். உங்களுடைய ஆரோக்கியம் எனக்கு ரொம்ப முக்கியம்யா. எப்பவுமே நீங்கள் எங்களுக்கு தேவைங்கய்யா. அனைத்து கன்னி தெய்வ பிள்ளைங்களுக்கும் நீங்கள் ரொம்ப முக்கியம்யா. நீங்கள் நல்லா இருந்தால் தானே நாங்கள் நல்லா இருக்க முடியும். எங்களுக்கு அதான் ஏன் முக்கியம். உங்கள் கூட இருந்து எங்களுக்கு சேவை செய்ய அந்த பாக்கியம் கிடைக்கல. ஆனால் கண்டிப்பாக அந்த பாக்கியம் கிடைக்கும் எங்களுக்கு. ஏதோ உங்களுடைய அன்பு ஆசீர்வாதம் மட்டுமாச்சும் எங்களுக்கு எப்போவுமே இருக்கட்டும்யா. ரூபினிசால், ஐசால், கன்னியம்மாக்களோட ஆசீர்வாதம், உங்களுடைய அன்பு கிடைச்சா அந்த தாய்களோட அன்பு கிடைச்சதுக்கு சமம். உங்கள் பார்வைப்பட்ட அந்த தாய்களோட பார்வைப்பட்டதுக்கு சமம். எப்பவுமே உங்கள் அன்பு எங்களுக்கு இருக்கணும்யா. கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை. கண்ணியமாக இருக்காங்க. மகிழ்ச்சி. நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் மிகவும் புனிதமான எண்ணங்கள். என்னுடைய பார்வை பட்டாலே ரூபனிசால், ஐசால் அத்தைகளின் பார்வைப்படுவதற்கு சமம் என்று கூறுகிறீர்கள். அதாவது ஒரு விஷயத்தை தெளிவாக கூறியிருக்கிறேன் பல பதிவுகளில். நீங்கள் சாப்பிட்டால் உங்கள் பசி அடங்கும், பக்கத்தில் இருப்பவர்களுடைய பசி அடங்காது. ஆகவே அன்பு பிள்ளைகளே, நான் ஒரு தெய்வத்தை அறிந்தேன், நான் 2 தெய்வத்தை பெற்றேன், நான் 3வது தெய்வமாகிய கன்னி தெய்வத்தையும் அறிந்து கொண்டு பெற்றுக்கொண்டேன். 3 நட்சத்திர கன்னி தெய்வங்களை எனக்கு இந்த உலகத்தில் தந்த இறைவனுக்கு நன்றி கூறுவது மட்டுமல்லாமல், இந்த தெய்வங்களை பெற்ற நான் என்னை போல பிறரும் வாழ வேண்டும், என்னை போல பிறருக்கு கன்னி தெய்வங்கள் இருந்தால் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களையும் வெற்றியடைய வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இந்த உலகத்தில் வாழ வைக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஆகவே தான் நான் பெற்றதை கூட நான் நினைத்திருந்தால் யாருக்கும் தெரியாமல் இந்த பொக்கிஷங்களிடத்திலிருந்து நான் வரத்தை வாங்கி கொண்டே இருக்கலாம், நானும் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படாமல், நம்மை சார்ந்தவர்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும், நம் ஊர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், நம் அத்தைகளை வணங்க வருபவர்களெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற பொது எண்ணத்தோடு, இந்த எண்ணங்கள் கன்னி தெய்வ விஷயத்தில் வரவே கூடாது, வரவே வேண்டாம். ஆனால் நான் அப்படி அல்ல. எனக்கு உலகை படைத்தவன் தந்திருக்கும் சொத்து அப்படிப்பட்ட சொத்து. இந்த சொத்துக்களை வைத்தெல்லாம் நான் ஒருவனே, என் குடும்பம் மட்டுமே நல்லபடியாக வாழலாம். அவர்களிடத்திலே ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு கேட்டு நான் செய்ய எவ்வளவோ நன்மைகள் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்று அத்தைகளை வணங்க வரும் பிள்ளைகளுக்கு நல்வாக்கு சொல்லி அவர்களெல்லாம் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அத்தைகள் திருவிழா மிக பிரமாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சுமார் 28 ஆண்டு காலமாக அந்த திருவிழா அற்புதமாக நடைபெற்றிருக்கிறது. வரும் ஆடி 30 29வது வருடம். இந்த வருடமும் மிகவும் சீரோடும் சிறப்போடும் நம் அத்தைகளின் திருவிழாக்கள் நடைபெறும். இதை எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு கன்னி தெய்வத்தை பெற்றவர்கள் இன்னொரு கன்னி தெய்வம் இருக்கிறது என்று தெரிந்தால் அவர்களை கண்டிப்பாக எடுத்து வழிபட்டு விடுங்கள். 1. 2வது, அதை யோசிக்காதீர்கள். 3வதாக, இந்த பிள்ளை என்னுடைய உடலை பற்றி கவலைப்படுகிறது. இந்த மகன், நீங்கள் நல்லா இருந்தால் தானே ஐயா நாங்கள் நல்லா இருப்போம் என்று சொல்கிறார்கள். நான் யார் கூட இருக்கிறேன்? நான் யாரோட பிள்ளை? எனக்கு என்ன செஞ்சிரும்? அனைத்தையும் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறார்கள். நான் உங்களிடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறேன், உங்களுக்காக இங்கே கன்னி தெய்வத்தை பற்றி உலகெங்கும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஒரு கன்னி தெய்வம் ரோட்டோரமாக காற்றிலும் புழுதியிலும் மழையிலும் நிற்கக்கூடாது என்பதை நான் அறிந்தவன். ஆகவே தான் அறியாத மக்களுக்கெல்லாம் கன்னி தெய்வத்தை பற்றி எடுத்துரைத்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக எனக்கு 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 3 அத்தைமார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, உலகம் முழுக்க தாயாகிய கன்னி தெய்வங்கள் எனக்கு துணையாக இருக்கிறார்கள். என் நாவில் குடிகொண்டு நான் பேசக்கூடிய வார்த்தைகளெல்லாம் அத்தைகளின் ஆசீர்வாதமாக கருதுகிறேன். இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்ல வந்தது என்னவென்றால், நீங்கள் சாப்பிட்டால் உங்கள் பசி அடங்கும், நான் சாப்பிட்டால் என் பசி அடங்கும். ஆக
நான் பார்ப்பதனால் மட்டுமே அத்தைகளின் பார்வை கிடைத்துவிடும் என்று நினைக்காதீர்கள். உங்கள் நம்பிக்கையும் உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய முழு மனசையும் அத்தைகளை நம்பி இருந்தால் மட்டும்தான் என் பார்வையில் அத்தைகளுக்கு சென்றடையும். இல்லையெனில் என் பார்வை அத்தைகளுக்கு சென்றடையாது. அதேபோன்று உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வங்களை நீங்கள் முறையாக காலன்போக்கு விட்டு முறையாக எடுத்து வழிபடும் பொழுது அந்த கன்னி தெய்வங்களிடத்திலும் நீங்கள் நம்பிக்கையை முழுமையாக வைத்திருந்தால் வெற்றி 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 என்பதை கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்கச் செல்கிறேன். ஹலோ ஐயா, கன்னி தெய்வமே துணை. ஐயா, என் கூட பிறந்த அக்கா மகளுக்கு, அதாவது எங்கள் பாப்பாவுக்கு வந்து 8 வயசு ஆகுங்கய்யா. அந்த 8 வயசு நம்ம கடையில் சொல்லி என் கன்னி அக்காவுக்கு பட்டுப்பாவோட பட்டு சட்டை எடுத்து வழிபடலாமா, வழிபட்டுட்டு எங்கள் பாப்பாவுக்கு கொடுக்கலாமா, அதாங்க தெரியல. இது இல்லைன்னா அந்த வாரேன் இடையிலேயே உங்களுடைய பேச்சை நிறுத்திவிட்டு அதுக்கு பதில் தருகிறேன். நீங்கள் வழிபடுவது பாப்பாவுக்கா இல்லை உங்கள் கூட பிறந்த சகோதரிக்கா? கன்னி தெய்வத்திற்கா இல்லையெனில் உங்கள் தங்கச்சியோ அக்காவின் மகளா சொன்னீங்கல்ல அந்த பிள்ளைக்கா? நீங்கள் அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க வேண்டுமென்றால் தனிப்பட்ட முறையில் அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுங்கள். கன்னி தெய்வம் எத்தனை வயதில் சென்றார்களோ அத்தனை வயதிற்கு தகுந்தாற்போல் கன்னி தெய்வத்திற்கு ஆடைகளை எடுத்து கொடுங்கள், வைத்து வழிபடுங்கள். ஆனால் அந்த பிள்ளைக்கு 8 வயது, ஆகவே கன்னிக்கு 8 வயது துணி எடுத்து வைத்து வழிபட்டு விட்டு கொடுப்போம் என்று நினைத்தால் அது தவறு தவறு தவறு. இப்பொழுது உங்களுடைய சகோதரியின் மகள் வயதுக்கு வந்து விடுகிறாள், 15 வயதாகிறது. அப்போ நீங்கள் 15 வயசுக்கு பிள்ளைக்கு தகுந்தாப்பில் துணி எடுத்து வச்சு கொடுப்பீங்களோ? பிறகு அவளுக்கு 20 வயதாகிறது, பிறகு சேலை எடுத்து வைத்து கொடுப்பீர்களோ? அப்படி கொடுத்தானா நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிடுங்க. ஏன் பட்டுப்பாவடை பட்டுச்சட்டை என்றால் உருவம் மாறாதவள், அழகு குறையாதவள், குணம் மாறாதவள். இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்கள் உருவம் மாறிட்டுனாலே, அவள் வளர்ந்துட்டானாலே அவள் பருவத்துக்கு வந்துடுதா, வயசுக்கு வந்துடுதா. சேலை கொடுத்துட்டீங்கனாலே அவள் கன்னிங்கிற ஸ்தானத்தை விட்டுட்டு தெய்வங்கிற ஸ்தானத்தை விட்டுட்டு சாதாரண ஒரு பெண்ணான ஸ்தானத்துக்கு சென்று விடுகிறாள். ஆகவே எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் அந்த தவறை செய்யாதீர்கள். ஒரு குழந்தைக்கான துணி, ஒரு குழந்தைக்கான பொருள், இதை மட்டும்தான் நீங்கள் கன்னி தெய்வத்திற்கு வாங்கி வைக்க வேண்டுமே தவிர வயது கூடியிருக்கும், வளர்ச்சி அடைந்திருப்பார்கள் என்றெல்லாம் நீங்கள் நினைத்தால் அப்போ அவங்கள சடங்கும் ஆகியிருப்பாங்க நீங்கள் நினைக்கலாம்ல. சடங்கான பிறகு அவங்க சாமியா இல்லை தெய்வமா என்று கேட்டால் இல்லை இல்லை இல்லை, குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று பெரியவர்கள் கூறியது போல கன்னி தெய்வம் என்பது வயதுக்கு வருவதற்கு முன் இறந்ததே கன்னி தெய்வம். அப்படி இறக்கும் பிள்ளைகள் தான் கன்னி தெய்வமாக பிறக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகவே எந்தவித சிந்தனையும் வேண்டாம். உங்கள் அக்கா பிள்ளைக்கு எத்தனை வேணாலும் எடுத்து கொடுங்க, ஆனால் உங்கள் கன்னி தெய்வத்துக்கு அவங்க இறந்த வயசை கணக்கு பண்ணி எடுத்து வச்சு வழிபடுங்கள். மகிழ்ச்சி. மீண்டும் தொடர்ச்சியாக உங்களுடைய ஆடியோவை கேட்கிறேன். 5 வயசு சொல்லி தான் எடுக்கணுமாங்கய்யா? சரியா தெரியலைங்கய்யா, இது நீங்களே சொல்லுங்கய்யா. நீங்கள் என்ன சொல்கிறோமோ நாங்கள் அதுபடி கேட்குறோம்யா. கொஞ்சம் அது மட்டும் சொல்லுங்கய்யா. நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ ஃப்ரீ ஆகிட்டு எனக்கு நீங்கள் ஓய்வு எடுத்துகிட்டு எனக்கு சொல்லுங்கய்யா. கன்னி தெய்வமே துணை. இதற்கு தான் இவ்வளோ நேரம் தெளிவாக சொன்னேன். 5 வயது கன்னி தெய்வத்திற்கு என்றால் அந்த 5 வயதிற்கு தகுந்தாற்போல் பட்டுப்பாவடை பட்டுச்சட்டை எடுத்து வைத்து வழிபட வேண்டும். மகிழ்ச்சி அன்பு தம்பி அவர்களே, நீங்கள் 5 வயது குழந்தைக்கு தகுந்தாற்போல் பட்டுப்பாவடை பட்டுச்சட்டை எடுத்து வழிபடுங்கள் என்று கூறிக்கொண்டு, தயவுசெய்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாராக இருந்தாலும் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தை பருவத்திற்கு தகுந்தாற்போல் நாம் துணி எடுத்து வைத்து விடுவோமா, அப்படி வழிவிடுவோமா, இப்படி வழிவிடுவோமா என்றெல்லாம் நினைக்காதீர்கள். அது மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த ஒரு ஆடியோக்குள் செல்வோம். அவர்களுக்கு தேவையான பதில் அளிப்போம். இது ஒரு தனிநபருக்கான பதில் அல்ல, ஒவ்வொரு கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய பிள்ளைகளுக்கும் தேவையான பதிவு. ஆகவே அன்பு பிள்ளைகளே, யாராக இருந்தாலும் முழு வீடியோவையும் கேளுங்கள். எக்காரணத்தை கொண்டும் இந்த வீடியோக்களில் 5 நிமிடம் பார்த்தேன், 10 நிமிடம் பார்த்தேன், சென்று விட்டேன் என்று சென்று விடாதீர்கள். முழுமையாக கேளுங்கள். கிட்டத்தட்ட மணி 11:58 ஆகிவிட்டது. நேரம் போகிறதே தெரியவில்லை. இருந்தாலும் இன்னும் 3 பதிவுகள் நான் பதிவு செய்ய வேண்டும். இன்று 5 பதிவுகள் கண்டிப்பாக பதிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறேன். இதுவரைக்கும் தொண்டையில் ஒரு பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக 5 பதிவு வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் போனோம். நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சி. அடுத்த ஆடியோவை கேட்போம். வணக்கம்.
வணக்கம் அண்ணா. கன்னி தெய்வம் துணை அண்ணா. எனக்கு கனவு ஒன்று வந்தது அண்ணா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னே என்னுடைய மகள் இருக்கும்போது எப்படி இருந்தாலும் இப்பயும் அதே மாதிரி நடக்க முடியாமல் ஏதோ பஞ்சு மெத்தையில் படுத்துட்டுருக்கிற மாதிரி எனக்கு கனவு வந்தது அண்ணா. நான் போயிட்டு என் பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன், ஏம்மா அந்த மாதிரி படுத்துட்டுருக்குறேன், இப்போ கூட உன்னால் நடக்க முடியலையாம்மான்னு கேட்குறேன். அது வரைக்கும் நல்லா இருந்த என் குழந்தை என்னை பார்த்ததும் அழுறா. ஏம்மா அழுகுற, என்ன கூட வந்துட்டு நான் கூப்பிட்றேண்ணா. அதுக்கு இல்லைம்மா, இங்கே 2 சிஸ்டர் இருக்கிறாங்க, என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேண்ணா. இல்லைம்மா, ஒன்று நீ வந்து இல்லை நான் வரேம்மான்னு சொல்கிற மாதிரி இருக்குதுண்ணா. அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு 2 பேர் 3 பேர் வந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் இந்த மாதிரி சொல்கிறேண்ணா, என் பொண்ணு நடக்காம தான் படுத்துக்கிறான்னு சொல்கிறேண்ணா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுண்ணா. என் பொண்ணு இப்பயும் இந்த மாதிரி நடக்க முடியாமல் தான் இருக்கிறாளாண்ணா. என் பொண்ணு எப்படின்னா இருக்கிறா, அந்த 2 பேர் அத்தைங்களாண்ணா. அப்படி இருந்தால் அத்தைங்கிட்ட கேட்டு சொல்லுங்கண்ணா, என் குழந்தை நல்லா நடக்கணும். அவ இதுக்கு சொல்ல இந்த மாதிரி இல்லாத இப்போ நல்லா நடக்கணும்னா என் குழந்தை அவங்க 2 பேர் அத்தையா இருந்தா என் குழந்தைய நல்லா பார்த்துக்கணும். அவள் நல்லா அவள் சாமின்னு நினச்சிக்கிறேன் நான். இப்போ அவள் நடக்க முடியாமல் பட்டுங்கிறது பார்த்துலேருந்து. கவலைப்படாதுங்கம்மா. மிகப்பெரிய சோதனை இது, மிகப்பெரிய சோதனை. உங்களுடைய ஆதங்கமும் உங்களுடைய மன வலியையும் நன்கு உணர்ந்து கூறுகிறேன். நீங்கள் பேசும் பொழுது என் உடம்பெல்லாம் சிலிர்த்து விட்டது. உங்களுடைய குரலை கேட்கும் பொழுது என் உள்ளம் அது எப்படி சொல்ல முடியலை. ஒரு தாயுடைய வலி என்ன? தன் பிள்ளை இறந்து விட்டது. தன் பிள்ளை உயிரோடு இருக்கும் பொழுது நடமாட முடியாது, நடக்க முடியாது. இப்பொழுதும் கனவில் அதே போன்று பார்த்தவுடன் உங்கள் உள்ளம் பதறுவதை நன்கு அறிந்தேன். கவலைப்படாதீர்கள். அவர்கள் எப்படி காட்சி தந்தார்கள் என்பது முக்கியமல்ல. அதில் ஒரு வார்த்தை கூறினார்களே, எனக்கு இங்கு 2 சிஸ்டர்கள் இருக்கிறார்கள் என்று. அவர்களை நீங்கள் யாராக வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளுங்கள். அது அத்தைகளாக இருக்கலாம், இல்லை இன்னும் 2 சிஸ்டர்கள் வேறு யாராவது பணிவிடைக்கு இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்கள் பெண் குழந்தை கன்னி தெய்வமே, கன்னி தெய்வமே, கன்னி தெய்வமே. கனவில் 1000 நடந்திருக்கும். ஆனால் அந்த கன்னி தெய்வத்தை முறைப்படி நீங்கள் எடுத்திருக்கிறீர்களா? உங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதா? அப்படி இருந்தால் முறைப்படி உள்ளே எடுங்கள். நிச்சயமாக அதற்கு விடை உங்களுக்கே தெரிந்துவிடும். நான் சொல்ல வேண்டும் என்பதெல்லாம் இல்லை. முறையாக கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபட்டு நாம் வணங்கி வரும் பொழுது நிச்சயமாக அவர்கள் ஒரு உடம்பை தேர்ந்தெடுத்தால் வருவார்கள், பேசுவார்கள். நடக்க முடியாத பிள்ளையாக இருந்தாலும் உங்கள் முன்பு நடந்து காட்ட ஆசைப்பட்டால் நடந்து காட்டுவார்கள். திரும்பவும் சொல்கிறேன், முடியாதென்பது கன்னி தெய்வத்தின் சாம்ராஜ்யத்தில் கிடையவே கிடையாது. உன்னுடைய நியாயமான கோரிக்கைகள், உன்னுடைய நியாயமான சிந்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருவதுதான் கன்னி தெய்வத்தின் வேலை. தன் பிள்ளை ஆசைப்படுகிறது, தன் பிள்ளைக்கு இதை கொடுக்கலாமே, அவன்தான் ஆசைப்படுகிறானே, நாம் கொடுத்து விடுவோமே என்று நினைப்பவள் தான் கன்னி தெய்வம். ஆகவே கலங்காதே, கவலைப்படாதே. கவலைப்பட்டால் லாபமல்ல, மீண்டும் நஷ்டத்தை தான் நீ சந்திக்க வேண்டியது வரும். ஆகவே கவலைகளை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு உன் பிள்ளையை நீ பரிபூர்ணமாக நேசித்திருக்கிறாய். உன் பிள்ளையை நீ பரிபூர்ணமாக பாசத்தோடு பார்த்திருக்கிறாய். அவள் உயிரோடு இருந்து மனிதராக வாழும் பொழுது வரை நீ அவளை பக்குவமாக பார்த்திருக்கிறாய். ஆனால் இன்று அவள் தெய்வமாக இருக்கிறாள். இந்த தெய்வத்திற்கு நீ செய்ய வேண்டியது என்னவென்றால் அவளை அனுதினமும் நினைத்து வழிபட வேண்டுமே தவிர கவலைப்படக்கூடாது. நீ வழிபடும் பொழுது அவள் தன் பவரை உன்னிடத்திலே காட்டுவாள். அவள் தன் சக்தியை உன்னிடத்திலே காட்டுவாள். ஒன்றுக்கும் பலமே இல்லை என்றாலும் நீ வணங்க 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 அந்த தெய்வத்திற்கு பலம் வரும். அந்த தெய்வத்தால் அனைத்தும் செய்ய இயலும் என்பதை உறுதியாக கூறுகிறேன். ஆகவே அன்பு மகளே, தயவு செய்து உன் கன்னி தெய்வத்தை நினைத்து வழிபடு. நினைத்து தினமும் தீபமேற்று, தினமும் உண்ண உணவுகள் ஏதோ உனக்கு என்ன முடியுமோ அதை கொடு. நிச்சயமாக அந்த கன்னி தெய்வம் அதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வாள். நடக்க முடியாது, நம்ம பிள்ளை இப்படி தானே இருந்தா அப்படி தானே இருந்தா அவளை யார் பார்ப்பான்னு நினைக்காத. இந்த உலக வாழ்க்கை வேறு, அந்த உலக வாழ்க்கை வேறு. அவர்கள் தெய்வமாக இருக்கிறார்கள். அந்த தெய்வங்களுக்கு தன் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியாதா? நீ இங்கிருந்து போகக்கூடிய உன் பிள்ளை அங்கே பிள்ளையாக இருக்காது, தெய்வமாக இருக்கிறது என்பதை சொன்னேன். 2வது பதிவிலே தொண்டை கட்ட வச்சுட்டீங்களம்மா. உங்களுடைய குரலை கேட்டோன்னே இங்கே குரல் தடுமாறிட்டு
அன்புக்குரியவரே, அன்புக்குரிய பிள்ளைகளே, கன்னி தெய்வத்தை நம்பி வணங்கக்கூடிய பிள்ளைகள் எக்காரணத்தை கொண்டும் எதை நினைத்தும் புலம்பிக் கொண்டிருக்காதீர்கள். நம்பிக்கையை வையுங்கள். அந்த தெய்வத்திடம் எதைனாலும் கூறுங்கள், அவர்கள் பார்த்து கொள்வார்கள். எதை நினைத்தும் நீங்கள் கலங்க வேண்டாம். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை. கன்னி தெய்வம் துணை.